இன்றைக்கி உங்களை மாதிரி இளைஞனாக இந்த சினிமாவில் அடி எடுத்து வைத்து ஒரு ஒளிப்பதிவாளர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மணி சார் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார் சார். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லோரும் கதை எழுதிடலாம், எல்லோரும் பாட்டு பாடிடலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரி கலை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது இன்ட்ரெஸ்ட். அது வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி அது சம்மந்தமாக படிக்கிறது அதெல்லாம் பண்ணுறது பேஷன். அதை தாண்டி இருக்கிறது பர்சீவரன்ஸ்ங்கிறது உயிரே போகிறதுனால அந்த கயிறை விடாமல் இறுக்கி பிடிச்சிக்கிறது இருக்குது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா நட்டதும் ரோஜா இன்றைய பூக்கணும், அது நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து நான் கவனிக்கிறேன். அது தப்பு இல்லை, அது ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். அது வந்தாலும் நல்லது, அது வந்தாலும் நல்லது. பட் அதை சஸ்டெயின் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து அனுபவத்தில் வர விஷயந்தான். இப்போ நான் டைரக்ஷன் பண்ணணுன்னா கூட ஐ குட் ஹவ் டன் லைக் துப்பாக்கி முடிச்சோன்னே டைரக்ஷன் கேமரா பண்ணியிருக்கலாம். பட் ஐ வாண்டட் டு டேக் டைம். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த கண்டென்ட் ஒரு வரியை சொன்னாலே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் டைரக்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் இருக்குன்னா ஐ ஹாவ் லைக் 60-70 ஐடியாஸ். அந்த ஐடியாஸில் வேணான்னு மற்றதெல்லாம் ஒதுக்கிட்டு பிக் பண்ணது தான். ஸோ அந்த சூஸிங் அண்ட் அந்த ஒரு பர்சீவரன்ஸ் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் நம்ம லைஃப் டைமில் ஒரு 4 படம் பண்ணாலும் சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் செட். ஸோ அந்த பர்சீவரன்ஸ், அந்த கயிறை இறுக்கி பிடிக்கிறது இருக்கு இல்லையா, வலிக்குதுன்னு விட்டோம்னா அங்கே இருக்க மாட்டோம். ஸோ அது வந்து ஐ திங்க் மோஸ்ட் யங்கர் பீப்புள் ஹாவ் டு கேரி. ஏன்னா சொன்ன மாதிரி நட்ட உடனே அடுத்த நாள் ரோஜா பூனா அதையும் நான் பிச்சிருவேன். ஸோ அந்த பூ வச்சு அழகு பார்த்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஒரு பேஷன்ஸும் கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறது ஓகே, அது சம்டைம் என்ன பண்ணுதுன்னா மைண்ட் பிளாக் பண்ணிவிடுது. டெக்னீஷியன்ஸ்க்கே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும் போது இது பண்ணலாமா நிறைய லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் பிளாக்ஸ் த மைண்ட். இவ்வளோ விஷயங்கள் டம்ப் ஆகும்போது தே கெட் லைக் டிப்ரெஸ்ட் ஆர் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் என்னோடய லைஃப் ஐடியா என்னென்னா டேக் லைஃப் டே பை டே. ஒவ்வொரு நாள் அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது அது ராய்ட் மாதிரி நம்ம ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி பண்ணாலே போதும். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேடியமாக அடிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக அதை ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்த்தி கொண்டு போகிறதுங்கிறது பெட்டர். ஸோ பர்சீவரன்ஸாக அதை ஹோல்ட் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணி போகிறதுங்கிறது ஐ வுட் சஜஸ்ட் ஃபார் த யங்கர் பீப்புள்.